ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி அப்பா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா, நீங்கள் நேற்றும் என்று மாறாதவர். நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. ஏசப்பா, அந்த கால வேளையிலே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தியாசையாக இருந்த எங்கள் இதயத்திலே நீங்கள் பேசி வசனத்தை நீர் தெளிவுபடுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களில் உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. அபரோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை உண்மையாய் பிரசங்கி எனக்கு பலனைத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த 7-8 இயர்ஸாக நான் வசனங்களை பிரசங்கித்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் முடிஞ்சிடும். அது நம்ம வசனத்தின் வாயிலாக அதை வாசித்து அதனுடைய உள்கருத்தை நம்ம வேதத்தை படிச்சிருப்பதுனால நம்மளுக்கு அது லேசாக விளங்கிக்கிடும். அதனால் நம்ம என்னச்சுன்னா அதை நம்ம உள்கொள்ளுகிறோம். டெய்லி சாப்பிட்ற மாதிரி, டெய்லி நம்ம சுவாசிக்கிற மாதிரி நம்ம இது பண்ண நம்முடைய வசனங்கள் நமக்குள்ளே சுவாசித்து கொண்டு இருக்கோம். கடந்த காலங்களே நம்ம ஆகமங்கள் 5 முடிச்சிட்டோம். புதிய ஏற்பாட்டிலையும் கிறிஸ்துவானர் பிறப்பையும் அவருடைய பாடுகளையும் நம்ம அங்கே அந்த காலங்களில் நம்ம அங்கே தியானிக்க இருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்பொழுது நம்ம என்ன சொன்னால் அந்த யோசுவாவுக்கு வந்துட்டோம். அந்த ஆகமங்கள் 5 மோசே எழுதினது, மோசே உயிரோடு இருக்கிற நாட்களுக்கு தான் நடந்ததை வச்சு எழுதுவான். அதுக்கு முன்னால் தேவன் அக்கினிக்குள்ளேருந்து அவனுக்கு சொன்னதெல்லாம், ஆபிரகாமெல்லாம் தேவன் சொன்னது தான் மோசே எழுதுகிறான். அவங்களுக்கு முன்னால் குறிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் ஆபிரகாம் அப்படி வாழ்ந்தான், விசுவாசத்தில் எப்படி இருந்தான், எல்லாமே நோவா முதற்கொண்டு தேவன் சொல்ல சொல்ல மோசே எழுதினது. அந்த நூல்களில் எழுதினது நமக்கு என்ன சொன்னால், ஆவியானவர் நமக்கு அதை வசனத்தை தெளிவுபடுத்தி அதை பூரணமாக்கி அந்த வருஷத்தில் ஒரு புள்ளி கூட வித்தியாசம் பார்க்க முடியாது. அவ்வளவு பூர்ணமாய் நமக்கு அந்த வசனங்களை எழுதி கொண்டு தந்திருக்கிறார். யோசுவா, இப்போ யோசுவாவுக்கு வந்துட்டோம். மோசேக்கு அடுத்தால இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது யோசுவா. அந்த யோசுவாவுக்கு புஸ்தகத்தை நம்ம இப்போ ஆராய்ந்து கொண்டுக்கிறோம். கடந்த யோசுவா தான் மோசைக்கு அடுத்தால யோர்தானுக்கு அந்தால போய் எல்லாமே என்ன செய்றான்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். அவன் தான் அந்த இஸ்ரவேல் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். வேதத்திலே முக்கியமானது எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அறிவது தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வழிநடத்துகிற விதத்தை அறிவதற்கு தான் நம்மளுக்கு வேதமாக்கி தந்திருக்கிறார் ஆண்டவர். அதை நம்ம சொன்னால் அந்த பயணம் எப்படிலாம் பட்டாங்க, எப்படிலாம் தேவன் வழி நடத்துகிறாருங்கிறது இயற்கையோடு ஒத்து மனுஷன் பிரயாசத்தினால அங்கே போக முடியாது. கானான் தேசத்துக்குள்ளே தன்னுடைய முயற்சினாலே அதுக்குள்ளே போக முடியாது. தேவனுடைய சித்தப்படி தான் அங்கே போகணும். அதே போல் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம என்ன சொன்னால், நம்மளுடைய பிரயாணம் எங்கே இருக்குன்னா, இந்த உலக ஜீவியை முடித்து பரம கானானுக்குள்ளே போகணும். எல்லாமே சிஷ்டாந்தமாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லாமே சிஷ்டாந்தம் தான். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். 40 வருஷம் அவங்க அந்த பாலைவனத்தில் சுற்றி வந்தாங்க. உங்கள் சவங்கள் எல்லாம் பாலைவனத்தில் விழும், அதுக்கு பிறகு தான் போக முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்த காலத்தில் வருஷங்கள் நம்மளுக்கு பெருசாக தெரியும், ஆண்டவருடையக்கே பெருசாக தெரியாது. ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல் இருக்கிறதுங்கிறார். அப்போ நம்ம எந்தெண்டும் ஜீவித்து அரசாளுகிறவர். நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன தியானிக்கணும். அப்போ தான் தேவனுடைய அறிவு நமக்கு வளரும். கடந்த காலங்களில் நம்ம 6 அதிகாரம் முடிச்சிட்டோம். இப்போ 5 அதிகாரம் முடிச்சுட்டோம். இப்போ 6வது அதிகாரத்தில் அந்த சில வசனங்களை வாசித்து தியானிக்க இருக்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளையும் எக்காலங்களையும் பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும்.
அவர்கள் அந்த கொம்பினால் நெடுந்தொனியாக இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவுள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவர்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றான். கடந்த காலத்தில் பார்க்கும்போது கடந்த அதிகாரத்தில் அவங்க எப்படின்னா ஆண்டவர் அவங்களோடு இருக்கிறவங்க அடையாளத்துக்காக யோதானை வற்ற பண்ணினார். யோதான் நதி வெள்ளம் போல் புரண்டு வரும். அந்த புரண்டு வர்ற யோதான் வரும்போது ஆண்டவர் என்ன செய்ய, அந்த தண்ணியை இயற்கையில் அவன் கையில் இருக்கனால அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணி அவங்க வெட்டாந்தரே நடக்கிறது போல் அந்த புருஷர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமாக நடந்து அங்கே கரைக்கு வந்துட்டாங்க. அதில் 7 தூணை நாட்டினாங்க. 7 தூணு அந்த யோர்தான் நதிக்கு உள்ளே இருக்குது. அது அடையாளம். திருப்பி அவங்க என்ன செய்யாங்கன்னா எரிகோவை பிடிக்கணும். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது உடன்படிக்கை, அதாவது அந்த விருத்தசேதனம் பண்ணுறாரு. அது பிறகு என்ன செய்யணும், இப்போ தான் அவங்க என்ன செய்யணும்னா யோதானுக்கு அப்புறம் பாலும் தேனும் ஓடுகிற 2.5 கோத்திரத்துக்கு அங்கே கொடுத்துட்டார் யோசுவா. மற்ற 10 கோத்திரத்துக்கு இங்கே தான் யோர்தானுக்கு இந்த கரையில் தான் அவங்க பிடிக்கணும். பிறப்பில் ராஜாக்கள் எல்லாம் பிடிக்கணும். ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு. ராஜாக்களுக்கெல்லாம் பயம் பிடிச்சிட்டு எல்லாமே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்க போகிறாருங்கிறது உலகமே அறிந்தது தான். அதனால் என்ன செய்யாங்கன்னா இவங்க இப்போ எரியோவை பிடிக்க வராங்க. எரியோவை பிடிக்க வரேன்னா எரியோ இஸ்ரவேல் முன்புறக்க அடைப்பட்டு இருந்தது. இஸ்ரவேல் முன்பாக எரியோ அடைப்பட்டு இருந்தது. அப்போனா இவங்க 2 பேரை போய் வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இவங்க நிமித்தம் அவங்களுக்கு திகில் பிடிச்சின்னு சொல்கிறாங்க. இவங்க போர் செய்யலை, போர் செஞ்சு சண்டையிட்டு அந்த பிடிக்கலை. எப்படின்னா தேவன் தான் அவங்களுக்கு அதை என்ன பிடிச்சி கொடுக்குறாரு. அப்போ வேவுக்காரரை கண்ட உடனே அவங்களுக்கு பயந்துட்டு, ஏன்னா இயற்கையே அவங்களுக்கு ஒத்துழைக்கு. இயற்கை தேவனோடு இருக்கிற இயற்கை எதிராளியை தாழ்த்தி போடும். இயற்கை தேவன் கையில் இருக்குது. ஆண்டவர் தான் இயற்கையிலே வாசம் பண்ணுகிறவர். இயற்கையை தான் அவர் கையில் இருக்கிறனால எல்லாமே ஒரு சொல்லாக ஒரு கட்டில நிற்கும். இந்த இயற்கை எந்த ஜனங்களும் நினைச்சுவாங்கன்னா எங்களுடைய சுயத்தில் நாங்கள் பிடிச்சிட்டோம்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் வெறுமையான ஒன்றும் இல்லாததிலிருந்து அவர் என்ன செய்வார்னா அந்த உண்டாக்கினார். ஆபிரகாமுக்கு அவனுக்கு வித்து பண்ண முடியாது, சரீரம் செத்துது. அந்த செத்த எங்கள் சரீரத்தில் ஆண்டவர் அவனுக்கு திரும்ப அவனுக்கு பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து அவன் சரீரத்தை செத்துன்னு நினைக்கப்படும் காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரன் மூலமாக தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளோ வந்திருக்கிறாங்க. வானத்தின் நட்சத்திரம் கடற்கரை மணலை போல அவனுடைய யாக்கோபின் சந்ததி அவ்வளோ பெருகிட்டு. அது ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ நம்ம இஸ்ரவேல் புத்திரர் என்னன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்னன்னா தேவனுடைய நம்ம புத்திரராக இருக்கிறோம். ஏன்னா ஆபிரகாமுக்கு தான் உன் சந்திக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு பவுல் சொல்வார். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தான் நமக்கு எல்லாமே, எல்லாம் அவர் தான். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு ஒருவரும் வெளியே போக முடியாது, ஒருவரும் உள்ளே வரும். ஒருத்தரும் வெளியே போக முடியாது, உள்ளே போக எல்லாம் லாக் பண்ணியாச்சு. அவங்க கோட்டைக்குள்ளே தான் வாழ்ந்துறாங்க. பழைய காலத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் கோட்டைக்குள்ளே தான் வாழ்வாங்க. கோட்டை அரணாக கட்டிட்டு உள்ளே வாழ்வாங்க, எல்லாம் செய்வாங்க. மற்ற ராஜாக்கள் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் கர்த்தர் யோசுவா நோக்கி எரிகோவே அது ராஜாவும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா, இன்னும் பிடிக்கவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் முன்னறிவின் பிடித்தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் சொன்னால் முடிஞ்சது. அதனால தான் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. யுத்த புருஷர் நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். யுத்த புருஷர் எல்லாம் பட்டணத்தை சுற்றி ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கிடையாது. இப்படி 6 நாள் நீங்கள் என்ன சொன்னால் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக கொம்புகளை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக என்ன சொன்னால் எக்காலங்களை பிடித்து கொண்டு போகணும். 7ஆம் நாளிலே படுதல் 7 தரம் சுற்றி வர கிடையாது. 7ஆம் நாளில் 7 தரம் சுற்றி வர கிடையாது. ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் தந்த கொம்பினாலும் நெடுந்துணியாக இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கிடக்கிறார். அவங்க எக்காலம் துணி கேட்கும்போது மகா சத்தத்தோடு என்ன சொன்னால் ஆர்ப்பரிக்கணும்னு சொல்லியிருக்கார். இது எல்லாமே யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த மாதிரி அதில் நம்ம பைபிளில் அப்படி எழுதியிருக்காது. நீங்கள் 7 தரம் ஒரு நாளைக்கு ஒரு தரம் சுற்றி 6 நாள் சுற்றி வரணும், 7ஆம் நாள் சுற்றி வரணும். அப்போ எக்காலங்களை பிடிக்கணும்னு சொல்கிறார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியை அழைத்து உடன்படிக்கையை பெட்டி எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் எக்காலங்களை ஆசாரிகள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவுள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள்.
யுத்த ஜனதராயவரும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவுள் என்றார். யுத்த ஜனங்கள் எல்லாமே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடக்கணும்னு சொல்லிட்டார். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசையில் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார். எக்காலம் ஊதணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எக்காலம் முக்கியமானது, அவங்களுடைய தொனி. எக்காலம் ஊதி பெட்டிக்கு முன்பாக நடந்து போகணும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவளுக்கு முன்னால் பின் சென்றது. எக்காலங்களை ஊதிய ஆசாரியர்கள் முன்பாக யுத்த ஜனத்தார் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்களில் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. பின்தண்டு, முன்தண்டு எக்காலம் ஊதுறாங்க, பின்தண்டுலையும் எக்காலம் ஊதுன்னு சொல்லியிருக்காரு. யோசுவா ஜனங்களுக்கு நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்கள். யோசுவா சொல்லிட்டான், 6 நாள் நீங்கள் சுற்றி வரணும். காலையில் எந்திரிச்சு அந்த பட்டணத்தை சுற்றி வந்து என்ன செய்யணும், சத்தம் காட்டாமல் நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்கள் இடத்துக்கு வரணும். அதான் ஆண்டவர் தெளிவாக எவ்வளோ எளிய முறையில் இருக்கிறது பார்த்தீங்களா. யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினாலே சத்தம் காட்டாமலும் இருங்கள். வாயினால் பேசக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னுமே பேசக்கூடாது, பல காரியங்களை பேசவே கூடாது. நீ சுற்றி வரணும் 6 நாளும். சத்தம் காட்டாமல் இருங்கள். உங்கள் வாயிலே ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம்னு சொல்லிட்டான். உங்கள் வாயிலேருந்து எந்த பேச்சும் புறப்படக்கூடாது. அமைதலாக சுற்றி வரணும். ஏன்னா ஜனங்கள் உள்ள கோட்டைக்குள்ளே இருக்கிறாங்க. எரிகோ ஜனங்கள் பயம் அவங்கள நடுக்கம் பிடிச்சிட்டு எப்படி நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பிடிச்சதுனால அவங்க யுத்த ஜனங்கள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்கிறது முதல்ல தெரிஞ்சிட்டனால தன் பயத்திலே போயிட்டான். அதனால் உள்ளுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கர்த்தரின் பெட்டி பட்டணத்தை சூழ ஒரு தரம் சுற்றி வர பண்ணினார். அவர்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்து பாளையத்திலே ராத்தங்கினார். ராத்திரி போய் பாளையத்தில் படுத்துக்கிடுவாங்க. அப்புறம் வாரத்துக்கு 7 நாள் இருக்கிற மாதிரி 6 நாள் வரைக்கும் அவங்க சுற்றி வராங்க. 6 நாள் வரைக்கும் அவங்க சுற்றி வராங்க. அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சென்று ஒரு தரம் சுற்றி பண்ணார்கள். அவள் திரும்ப பாளையத்தில் வந்து ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த ஜனத்தார்கள் அவர்களுக்கு பின்னாலே நடந்தார்கள். யுத்த ஜனம் அவங்களுக்கு பின்னால் யுத்தம் பண்ணுறவங்க பூரா அந்த 2 கோத்திரமும் சேர்ந்துட்டு அப்புறம் இவங்களும் சேர்த்தா என்ன செய்யணும், அந்த பட்டணத்தை சுற்றி வராங்க. பின்தண்டோ வேணால் எக்காலங்களை உதப்படியில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளில் பட்டணத்தை ஒரு தடவை சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் 2ஆம் நாளும் அப்படி சுற்றி 6 நாளும் செய்து என்ன சொன்னால் படுத்துட்டாங்க. அவங்க வந்து ராத்தங்கிடுவாங்க. பாளையத்தில் போய் பகலில் ஒரு ரவுண்டு அந்த பட்டணத்தை சுற்றி எவ்வளோ தூரம் இருக்குமோ தெரியல, அவ்வளோ தூரத்துலேயும் ஒரே நாளில் கடந்து வந்து ராத்திரி தங்கிடுவாங்க. எப்போ என்ன செய்வாங்கன்னா கோட்டை விட்டு யாரும் போக முடியாது. அப்படியே பிடிக்கும். கர்த்தருடைய யுத்தம் வந்து அது அவருக்குத்தான் தெரியும், மனுஷனை பார்க்க முடியாது. கர்த்தன் தான் யுத்தம் செய்கிறவர்னு சொல்லியிருக்கு. ஒன்றுமே தெரியாது அவங்க இதை இது பண்ணிடுவாங்க. கர்த்தர் தான் எல்லாவற்றிலும் யுத்தத்தில் வல்லவர் அவர். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். கிழக்கு வெளுக்குனா 7 தரம் பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒற்றுப்பு சுத்தாங்க. 6 நாள் போய் தங்கிட்டாங்க. இவன் அதிகாலமே எந்திரிச்சு யோசுவா ஜனங்களை அனுப்பிவிட்டு 7 தரம் சுற்றணுங்கிறார். 7ங்கிறது பைபிளில் பூர்ணமானது. 8ங்கிறது ஒரு நாள் கிடையாது, 7 வரைத்தான். அதனால் 7ஆம் நாளில் தான் மீனவனான நாள். அதாவது அது 7 சுற்றி சொல்கிறாங்க. எல்லாமே முன்னர்த்தம் உள்ளர்த்தம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் 7 இங்கே பிரதமான இதை வச்சுருக்கிறார். 8 வந்து எட்டானட்டி, அது முடிவுக்குள்ளான நாள். அங்கே அது ஒரு நாள்னு கிடையாது. 7 நாள் தான் உலகத்தில் நமக்கு. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை புது நாள் ஆயிரும். அதனால் என்னென்னா அந்த 7ஆம் நாள் 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7 தரம் சுற்றி வந்தார்கள். அந்த தினத்திலே மாதத்திலே பட்டணத்தின் 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். 7ஆம் சுற்றி வரும்போது 7ஆவது ரவுண்டு வரும்போது ஒரே நாளில் 7 ரவுண்டு வராங்க. இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போயிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ இன்றைக்கி பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. எல்லோரும் சுற்றிடுவாங்க. அவர் சுற்றும் போது அங்கங்கே ரவுண்டில் வரும்போது ஃபுல்லாகவே ஆட்கள் இருக்கும், அவ்வளோ ஜனங்கள் இருப்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் ஆனாலும்னு ஒரு வார்த்தையை போட்டார். இது வரைக்கும் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன் நான் 7ஆம் தரம் ஆசிரியர் எக்கால ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி
ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பட்டணத்தை ஆர்ப்பரியுங்கள் சொன்னார். இந்த ஆர்ப்பரித்தோடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தோடனே அந்த எரிகோவின் கோட்டை விழுந்துட்டு. அந்த ஆர்ப்பரிக்கிறதுல அவ்வளவு பலன் இருக்குது. தேவன் தான் செய்கிறாரு. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். விழுந்துடும், உள்ளே விழுந்துடும், வெளியே விழலை. வெளியே இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே அலங்கத்தின் உள்ளே தான் விழுந்துட்டு. ஆனாலும் ஒரு வார்த்தை சேர்த்தாச்சு. அப்போ என்ன சொன்னால் இதுக்கு அடுத்தால ஒரு காரியம் இருக்குன்னு அர்த்தம். அந்த காரியத்திலே நீங்கள் கவனமாக இருக்கணும். பட்டணத்தை மட்டும் பிடிச்சா போதாது, அதுக்கு உள்ளே ஒரு காரியம் இருக்குது. அதனால தான் இந்த வார்த்தை எழுதுகிற ஆவியானவர். ஆனாலும் இந்த பட்டணம் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். கர்த்தருக்கு சாபத்தீடுன்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொன்னால் ஆண்டவருக்கு ஒரு இது பிடிக்கலைன்னா அவனை வந்து ஒன்றுமே டச் பண்ணக்கூடாது. அவனுக்குள்ள விலை இருந்ததோ விலை இல்லாததோ அவனுக்குள்ள காரியம் நம்மளுக்கு வேண்டான்னா கம்ப்ளீட்டாக வேண்டாம். அதில் நம்ம என்ன சொன்னால் கர்த்தருக்கு அதில் பிரியமாக இருக்க மாட்டார். அதனால தான் அந்த இதை எழுதுறார். ஆனாலும் அந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். கர்த்தருக்கு சாபத்தீடணும், மனுஷனுக்கு இல்லை. கர்த்தருக்கு அவ்வளோ இதாக இருக்குமா. அதனால் நம்ம தொடக்கூடாதுங்கிறதுனால அந்த சொல்கிறார். அதில் ஆசை வைக்கக்கூடாது, இச்சை வைக்கக்கூடாது எதுலேயுமே. அதனால தான் இதில் இச்சைக்கு தான் அந்த எழுதியிருக்கார். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவருடைய வீட்டில் இருக்கிற அனைவரும் உயிரோடு இருக்க கடவர்கள். நான் மறைச்சி வச்சேன். இவங்க 2 வேலைக்காரர் அனுப்புனாங்கல்ல, அந்த சல்மோன் அவன் சொந்தக்காரன். அவன் தான் அங்கே போனது. அவனை ராகாப் என்னும் வேசியை கட்டினது சல்மோன். அந்த சல்மோனு அவனுடைய ஃபேமிலி அவளை வேசியை மறைச்சி வச்சதுனால அவன் மோசையை சொல்லிட்டான். மோசைட்ட இந்த யோசுவாட்டாக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, நான் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளுடைய வீட்டில் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கிடவர்கள். எல்லாத்தையும் அழிச்சிருங்க, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுங்க. அந்த கோட்டை விழுந்தவுடனே அவங்கவுங்க நேரில் ஏறி நினைச்சுறாங்க, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுறாங்க. இவளை மட்டும் ஒன்றும் செய்யாண்டாம், வேசியை மட்டும் சொல்லிட்டான் இது யோசுவா. உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதிலே ஏதாயிலும் எடுத்துக்கொள்வேனால் நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி உங்களை கலங்க பண்ணாதபடிக்கு உங்கள் சாபத்தீடானதை மாத்திரம் எச்சரிக்கையாருங்கள். சாபத்தீடானவைகளுக்கு மாத்திரம் சாபம் ஒரு இதில் சாபம் விட்டாச்சுன்னா நம்ம எட்டியே பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு அருவருப்பு தான் சாபம். அப்போ என்ன சொன்னால் அவங்க அதை இச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது எழுதுகிறார் ஆவியானவருக்கு. நீங்கள் சாபத்தீடானவைக்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள்ன்றார். எச்சரிக்கைனா எப்படி? கரண்டில் கை வச்சோம் என்ன செய்யும்? ஷாக் அடிச்சிருக்கோம். தான் எச்சரிக்கை பலகனி போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் நீங்கள் சாபம் உள்ள காரியத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இது வேண்டான்னா வேண்டான்னு முடிவு பண்ணிக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லான்னு அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதில் இச்சை வைக்கக்கூடாது. ஆசை சாத்தான் கொண்டு வருவான் பல ஆசைகளை இச்சைகளையும். நம்ம அதெல்லாம் நினச்சோன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லை, இது வேண்டாம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லணும். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்திலும் இரும்பிலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷங்கள் சேரும். அங்கே என்ன சொன்னால் உயிர் இல்லாதது ஜனங்களெல்லாம் உயிர் ஒழுக்களை பூரா வெட்டியாச்சு. இந்த வேசியை மட்டும் அவனுடைய ஃபேமிலியை மட்டும் பிழைக்க செய்துட்டு வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினால் இரும்பிலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமான அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். அந்த அங்குள்ள பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை அழிக்க முடியுமா? அந்த பொக்கிஷம் தான். அதில் வருமானத்தை நீ நம்ம பார்க்கக்கூடாது. அது கர்த்தருடைய ஆலயத்தில் சேர்ந்துடும். அதுக்கு உயிர் இல்லை, அது ஒரு மெட்டீரியலு. அந்த மெட்டீரியல் நம்ம ஆசை வச்சோன்னா இச்சையை அதில் கற்பந்தரிக்கும். அதனால தான் என்ன செய்யணும்னா அது மட்டும் நீ ஆலயத்தில் சேர்த்துக்க. ஆண்டவருக்கு என்ன ஏதாவது பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியலை சேர்த்துக்க அப்படின்னு சொல்கிறார். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகளில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தினால் ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தை முழங்கினார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இவங்க எக்காலம் சொல்லும்போது ஊதும்போது இவங்க என்ன ஆர்ப்பரிக்கும் போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. பார்த்தீங்களா? கர்த்தருடைய சத்தம் மனாந்தரத்தை அதிரப்பணுங்கிற மாதிரி அவங்க ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்காண்டி என்ன செய்தார்னா யுத்தம் செய்தார். ஏன்னா எரியோவின் கோட்டையை தள்ளிட்டார். இவங்க ஆர்ப்பரிக்கிற போது ஆண்டவர் எரியோ கோட்டையை தள்ளி போயிட்டார். மனுஷன் செய்ய முடியாது. இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நம்ம புரிந்து கொள்கிற திராணி ஆண்டவருக்கு நம்மளுக்கு இது இல்லை. ஏன்னா ஆண்டவர் அப்படி செய்கிறார் இயற்கையில். ஆண்டவர் சொல்ல ஆகும், அதுதான் நம்ம அறியணும். இல்லை இவங்க போர் எடுத்துலாம் இது பண்ணலை. எரிய கோட்டையை விழுந்துட்டு உள்ள. அப்போ தேவன் அவளோடு இருக்கிறது இங்கே எவ்வளோ நிச்சயமாக இருக்குது பார்த்தீங்களா?
உடனே ஜனங்கள் அவரை தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து அவங்களுக்கு நேராக சுற்றி இருக்கிறாங்க, அந்தந்த நேரம் ஏறிட்டாங்க, பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு போர்னால என்னென்னு தெரியாது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பிறகு அவங்க வனாந்தரத்தில் கற்றுக்கிட்டு அந்த எமோரின் ராஜாக ஓகையும் அந்த அதில் அழித்ததுனால அவங்களுக்கு என்னென்னா போர்லேயும் வெற்றி பெற்றாங்க. தெரிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு போர் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு படிப்பிக்கிறார். ஜனங்கள் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒரு சின்ன டூல் தான் கடைசியில். ஆனால் செய்கிறது எல்லாமே யார்? தேவன் தான் செய்கிறார். பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகல பட்டக்கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. கிழவர் முதற்கொண்டு எல்லாத்தையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகல பட்டக்கறிக்கினால சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்க்குற 2 புருஷன் இன்றைக்கி அந்த வேசியின் வீட்டில் போய் அவளுடைய ஆணையின்படி ஸ்திரீ அவளுக்கு உண்டான யாவையும் அங்கேருந்து வெளியே கொண்டு வாருங்கள். எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே பூட்டியிருக்காங்களா, அவங்க வெளியே கொண்டாங்க. அவங்க இது மாத்திரம் உடையலை, மற்ற எல்லாமே உடஞ்சி போச்சு, வெளியே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வேவுக்காரர் அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் தகப்பனையும் தாயையும் சகோதரியும் அவளுக்குள்ள யாவையும் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே கொண்டு வந்து அவரை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணான். இஸ்ரவேலுக்கு பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும், எங்கே கூட இருக்கக்கூடாது. நீ எங்களுக்கு அவளை உதவி செஞ்சதுனால, அந்த வேவுக்காரரை காட்டி கொடுக்காதனால, நீ உண்மையை சொன்னதுனால நீ தனியாக இருக்கிறார். இதில் தான் கிறிஸ்துவே வராரு. ராகாப்பன்னு வேசி ஆனால் சல்மோன் கட்டினா அவனுக்கு பிறகு தான் நம்ம தாவீதின் சந்தையில் வருது. அப்போ என்னென்னா தேவன் விசுவாசத்தின் அளவை தான் பார்க்குறார். அந்த வேசியினுடைய விசுவாசத்தின் அளவில் தான் அவர் வருது, அவருடைய வித்தே வருது. அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறமே இருக்கும்படி பண்ணினார். பட்டணத்தில் உள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். பட்டணத்தில் உள்ள யாவையும் அக்னியால் சுட்டார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் பிடிக்காது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த ராஜ்யத்தை அழித்து போட்டார். இவங்களுடைய பாவம் பெருகினால தான் அங்கே அழிஞ்சு போச்சு எரிகோ. பட்டணத்தில் உள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியும் பொன்னையும் வெங்கலத்தையும் இரும்பிலும் செய்த பாத்திரங்கள் யாவும் கர்த்தரின் ஆலயத்து பொக்கிஷத்தில் ஆலயன்னு வந்து பார்த்தீங்களா, இல்லை கர்த்தரின் ஆலயன்னு வந்துட்டு இருக்க இடத்தால அசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. இப்போ ஆலயங்கிறது முதல் வார்த்தையில் தான் வருது. எப்படின்னா கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். அப்போ வந்து என்ன சொன்னால் அவங்களும் அவங்க பலியிடருக்கு ஆலயங்கிற பொக்கிஷத்தில் சேர்ந்தாருன்னு ஆவியானவர் எழுதுறாரு. அப்போ ஆலயத்தில் தான் பொக்கிஷம் சேர்க்கணும், அது தேவனுக்குள்ளது தேவனுக்கு தான். எரிகோ வேவு பார்க்குற யோசுவா ஆள் அனுப்பின ராகாப் என்னும் வேசி மறித்திருந்தபடியால் அவளை அவளுக்கு தகப்பனை விட்டேன். அவங்களுக்கு யாவையும் கர்த்தர் ஊழிய வைத்தார். அது இந்நாள் மட்டும் இஸ்ரேல் நடுவே குடியிருக்கிறாள். இந்நாள் மட்டும் போட்டிருக்காரு. இப்பவும் குடியிருக்கிறாங்கனால அவன் எழுதுறார். அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை எழும்பும்போது புது மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அந்த பட்டணத்தை இனிமேல் கட்டுறவன் நினைச்சவன்னா சபிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டார். அப்போ சபிக்கப்பட்டதை நம்ம நினைச்சா தொடக்கூடாது. அவன் அந்த அஸ்திபாரத்தை போடுகிற போது, அதாவது அதில் திருப்பி அவன் அந்த எரிகோ பட்டணத்தை ஒருத்தர் கட்டும் போது சாபம் அப்பவே விட்டார். அந்த இடத்துல சில இடத்துல வந்து சாபம் இருக்கும். நம்ம அந்த சாபம் போத்தட்டி கொஞ்ச நாள் அமைதலாக தான் இருக்கணும். அந்த சாபம் எல்லாம் கழிஞ்ச முறை தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சுதந்திரமாக கிடைக்கும். அதனால் அப்பவும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. சாபம் விட்டாச்சுன்னா என்னென்னா சாபம் தான். யோசுவா சபிச்சிட்டான். எப்படி சபிச்சிட்டான்னா, அக்காலத்தில் யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை கட்டும் எழும்பும் மனுஷர் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்ட மாதிரி இருக்கணும். அது எனக்கு இல்லை, கர்த்தருக்கு முன்பாலே சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். அவன் அது அஸ்திபாரம் போடுகிற போது மூத்த குமாரன் அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் போடும்போது மூத்த குமாரனையும் அவன் இளையகுமாரனை சாக கொடுக்க கடமை என்று சாபம் கூறினான். இளையகுமாரன் நிலைய வைக்கும்போது சாவான்னு சொல்லிட்டு இது பின்னால் உள்ள அதிகாரங்களில் இருக்குது, படிச்சிருக்கோம். நம்மளுக்கு அது எதில் வரும்னு தெரில. அப்போது என்னச்சுன்னா அந்த சாபம் அப்படி நிறைவேறும். அந்த வார்த்தைகள் எல்லாமே என்னச்சு நிறைவேணும். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவுடைய கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. பார்த்தீங்களா, அந்த எரியோ கடந்து அந்த இது நம்ம யோர்தானை கடந்து வந்ததே பெரிய அதிசயம். அதுக்கடுத்தால எரியோவின் கோட்டை வந்து 2வது அதிசயம். அப்போ வந்து என்னென்னா பெரிய ராஜாக்களை அவங்கெல்லாம் பிடிச்சலாம். அது அதிசயம் செய்கிற தேவன். அதான் தேவன் செய்ததான் நடக்கும் வழியோ மனுஷன் செய்த நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் சித்தம் இல்லாமல் ஒரு நாளுமே நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டு எல்லா ராஜாக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே நினைச்சோன்னா கொண்டு போனான். ஒவ்வொரு ராஜாவும் பிடிச்சி எல்லாத்தையுமே தேசத்துக்கு பங்கிட்டு கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு நாளுமே தரையில் விழாது. வேதவசனம் மட்டும் ஒரு நாள் தரையில் விழாது. அது என்றும் ஜீவித்த அரசாளுகிற அந்த வேதவசனம், அந்த வேதவசனமாகிய ஆவியின் பட்டயம் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? எதிராளியாகிய சாத்தானை வேத வசனத்தின் மூலமாக தான் வெட்டணும்.
சொந்த முயற்சிலேயே சொந்த அற்பத்திலேயே வெட்டினா அவன் நம்மளை வெட்டிடுவான். வேத வசனத்தோடு நம்ம சொன்னாச்சுன்னா ஆண்டவரே கிரியை செய்வார். அதுதான் இல்லை நம்ம நடக்கக்கூடிய பார்க்கக்கூடிய காரியம் அது. இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சுது. இதில் நம்ம பார்க்கும் பொழுது யோசுவா கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான். அவன் மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரான். இவன் எப்ராயிம் கோத்திரத்தான். ஆனாலும் யோசுவா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான். அவனை பற்றி குறைகள் ஒன்றுமே சொல்ல பைபிளத்தில் பார்க்கும்பொழுது. ஆனாலும் அவன் பிள்ளைகள் அவள் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் யோசுவா தான் கர்த்தரோடு பேசுகிறதுனால அவன் என்ன சொன்னான், உண்மையாக ஜனங்களை நடத்தி கொண்டு ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ பங்கு கொடுக்கணும்னு கரெக்டாக பிரித்து கொடுத்துறான். அப்போ கர்த்தர் யோசுவாவோட இருந்தார். அதான் இருக்கார், இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தான், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரப்பிச்சு. இதோட இந்த அதிகாரம் முடிந்து ஒரு பாடல் பாடி நம்ம இது நிறைவு செய்வோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபாய், கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம், சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபாய் எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபாய், கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபாய். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார், தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபாய் எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபாய், கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் யுவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார், கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபாய் எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபாய், கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருக, தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபாய் எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபாய், கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார், காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம், தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை தம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான இந்த காலை பொழுதிலே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, இது எரிகோவை ஆண்டவரே யோசுவா கையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. பட்டணங்களை விளம்படிய செய்தீர் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. மதிலாயிருக்கிற எங்களுடைய உமக்கு பிரியமில்லாத மதிலாயிருக்கிற அந்த கோட்டைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விளக்கடவுது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே எல்லாம் ஆகும், சகலம் உடைய நாமத்தினாலே ஆகும் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம்.
கோடா கொடுத்து நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தர வேணுமா செபிக்கிறேன். கண்மணி போல காத்தல நோய் நொடிகளை விற்கிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. சத்ருவின் முகத்துக்கு மறைத்து காப்பாற்றுங்க. சோதனைக்குட்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் விவேகத்தையும் தர வேண்டுமா செபிக்கிறேன். பலனற்றவர்களை பலப்படுத்துங்கப்பா. சோத்திரம் 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 கோடா கொடி சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.